எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி கால்ஃபர் ஆயிடுச்சு. அதுக்கு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாமதப்படுத்தாமல் கூடிய விரைவில் அப்ளை பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வாய்ஸஸ்லேருந்து, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இதில் கண்டிப்பாக வந்து ஒரு மார்க்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எளிமையாக எப்படி வாங்கலாங்கிறது நம்மளுடைய டெக்னிக்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த லேபர்ஸ் வேர் டிக்கிங் ஏ கனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எனக்கு மீனிங்லாம் தெரியணுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் நல்லா பாருங்கள். ஐஎன்ஜி ஃபார்மில் உங்களுக்கு இருக்கா டிக்கிங் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? ஐஎன்ஜி ஃபார்மில் வந்தாலே ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். பீயிங் இல்லாத ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் இதில் பீயிங் இருக்குது, ரெண்டாவதுல பீயிங் இல்லை. ஓகே, அப்போ அது எலிமினேட்டட். அடுத்து மூணாவதுலேயும் பீயிங் இருக்குது, நாலாவதுல பீயிங் இல்லை. ரைட்டா? ஓகே, அப்போ எனக்கு ஆப்ஷனா தேர்ட் ஆப்ஷனா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இதில் நான் எப்படி சார் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேர் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கா. வேர்னா வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட்டு இங்கே கண்டினியூஸ் டென்ஸாக வந்துகிட்டு இருக்கு ஐஎன்ஜி சேர்த்து. அப்போ வேர் வந்துச்சுன்னா இஸ்ஸு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா இஸ்ஸுங்கிறது ப்ரெசண்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுவும் கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஐஎன்ஜி வந்துச்சுன்னா பீயிங் வரும்னு தெரிஞ்சுன்னா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். வேர் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, இஸ்ஸுங்கிறத வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, இஸ்ஸு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய வாஸ் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ககன் நாரங் அண்ட் விஜய் வான் பிரான்ஸ் மெடல் இன் லண்டன் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வான் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னோட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது வின் ஓன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ செகண்ட் ஃபார்ம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அப்போது வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா வாஸ் இல்லைன்னா வேர் அப்படிங்கிறது தான் வரும். வாஸ் வேர் இல்லாத ஆப்ஷன் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் வாஸும் இல்லை, வேரும் இல்லை. ஸோ எலிமினேட்டட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன்லேயும் வாஸ் வேர் இல்லை, அதுவும் எலிமினேட்டட். தேர்ட் ஆப்ஷனில் வேர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வச்சுக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள், வாஸ் வேர் இல்லவே இல்லை. ஸோ இதுவும் எலிமினேட்டட். ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டது, வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா வாஸ் இல்லைன்னா வேர் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ். இந்த கொஷினை நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறோம். இதில் வந்து என்ன வெர்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். யூஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸுக்கான வெர்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன சார் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசண்ட்டுக்கான இஸ், ஆம், ஆர் இதுதான் பயன்படுத்தியிருக்கணும். இது இல்லாததெல்லாம் தூக்கிடுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்மில் ஏதாவது வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கேள்வியில் ஐஎன்ஜி ஃபார்மில் எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா பீயிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எலிமினேட்டட் ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சாம் ஆர் தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஹேவ் பீன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் எலிமினேட்டட். அடுத்து இதில் ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது இருக்கலாம். ஆனால் ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வில் பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸ், ஆம், ஆர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுவும் எலிமினேட்டட். எனக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஈஸ், ஆம், ஆர், வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா வாஸ், வேர், அதுக்கப்புறம் பீயிங் வந்தால் ஐஎன்ஜி வந்தால் பீயிங். இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை வச்சே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மை லாஸ்ட் வென்ச்சூர் அன்டிட் மீ கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்கிறாங்களா. இங்கே டிட்டு வந்திருக்கா, டிட்டு வந்துருச்சுனாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த டென்ஸை சேர்ந்ததாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்போட செகண்ட் ஃபார்ம். நல்லா கேட்டுக்கோங்க. டூ, டஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்.
டிட்டு அப்படிங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம். அப்போ வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்துச்சுனாலே நான் என்ன சொல்லிட்டேன், வாஸ் இல்லைன்னா வேர் அப்படிங்கிறது தான் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ பார்க்கலாம். இப்போ 4 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அடுத்து எதை வச்சு நெக்லெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனில் பீயிங் இருக்குது. பீயிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பீயிங் வரும். ஸோ 4வது ஆப்ஷன் வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் எதுவுமே இல்லை. அடுத்து பார்க்கலாம். அடுத்து அங்கே என்ன வேர்ட்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே இருந்தால் போதும். ஓகேவா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அன்டிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இன்கம்ப்ளீட்லி அப்படிங்கிற வேர்டு இல்லை. நல்லா பாருங்கள், கம்ப்ளீட்லிங்கிற வேர்டு இருக்குது, இன்கம்ப்ளீட்லிங்கிற வேர்டு இல்லவே இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் செகண்டும் எலிமினேட்டட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டிட்டு தான் இருந்துச்சு, நாட் டன் அப்படிங்கிறது இல்லை. டன்னுங்கிறத நான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்போட தேர்டு ஃபார்ம். ஓகேவா? பேசிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வெர்போட தேர்டு ஃபார்மாக இருக்கலாம், தேர்டு ஃபார்மாக தான் இருக்கணும். ஆனால் நாட் டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, அன்டன் அப்படிங்கிறது தான் ஒரு வார்த்தை உண்டு. நல்லா இங்கே யோசிச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட் டன் அப்படிங்கிறது குறிப்பிட மாட்டோம், அன்டன் அப்படிங்கிறது தான் நெகட்டிவாக குறிப்பிடுறதுக்கு. ஸோ இதுவும் எலிமினேட்டட். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு டிட்டை வந்து டிட்டோட தேர்ட் ஃபார்ம், அதாவது டூவும் டஸ்ஸும் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்மு, டிட்டுங்கிறது செகண்ட் ஃபார்மு, டன்னுங்கிறது தான் தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டன்னோட நெகட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்டன் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும், நாட் டன் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்து 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷட் ஆல் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இன் தி நைட். இது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கா? என்ன சொல்கிறாங்க, நைட் நேரத்தில் எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வரும்போது லெட்டு ப்ளஸ் பிஇ அப்படி சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ லெட் பி அப்படிங்கிறதும் வரணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லெட்டும் இருக்குது, பியும் இருக்குது. ஸோ இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் லெட்டை வச்சு ஆரம்பிக்கலை. தேர்ட் ஆப்ஷனில் லெட்டும் இருக்குது, ஆனால் பிஇ இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதுவும் இல்லை. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷனில் லெட்டை வச்சு ஆரம்பிக்கலை, அதுவும் எலிமினேட்டட். அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் லெட்டும் வந்துருச்சு, பியும் வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 6வது கொஸ்டின் பார்க்கலாம். லை ஃபேஸ் டவுன் ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ் இன் அ ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய்யான மனிதர்களை இந்த ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து ஒரு இடியம், ரைட்டா? அப்போ இந்த இடியமெல்லாம் பயன்படுத்தி சொன்னாங்கனாலும் அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஆர்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கும் லெட் பி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் லெட் பி அப்படிங்கிற ஆப்ஷனே வரலை. ஸோ எனக்கு இங்கே லெட் இருக்குது, இங்கே பிஇ இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டு. ஓகே, அடுத்து 7வது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஹவுஸ் இஸ் யூஸ்டு வெரி ரேர்லி பை அஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ் யூஸ் பண்ணிட்டாங்களா? இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்களே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நல்லா பாருங்கள், இது வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இது பேசிவ் வாய்ஸ்லேருந்து நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறீங்க. அப்போ இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்துச்சுன்னா இஸ்எம்ஆர்னு சொன்னேன். அப்போ இஸ்எம்ஆர் வந்துச்சுன்னா வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம். வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் யூஸ்டுன்னு இருக்கா, நம்ம யூஸு இல்லைன்னா யூசஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதுவும் திங்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர் யூஸிங் அப்படின்னு இருக்குது. யூஸிங் எப்போ வரும்? பீயிங் வந்தால் ஐஎன்ஜி ஃபார்ம், ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் பீயிங் அப்படி தான் சொல்லியிருந்தோம். ஸோ மேலே வந்து பீயிங் இல்லை, ஸோ இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் பயன்படுத்தியிருக்க கூடாது, தப்பு. செகண்டில் வந்து வி யூஸ் சொன்ன மாதிரியே கரெக்டாக இருக்குது. தேர்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்டு அப்படிங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம். வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்து வாஸ்வேர் வந்தால் வெர்போட செகண்ட் ஃபார்ம், வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்தால் வாஸ்வேர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இங்கே இதுக்கு சம்மந்தம் இல்லை, இஸ்எம்ஆர் தான் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இது கிடையாது. அடுத்து இங்கே வி யூசஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, இதுவும் ஓகே தான். இப்போ இதில் நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையை பார்த்து யூஸ் பண்ணலாம். யூஸ் அப்படிங்கிறது பன்மை, யூசஸ் அப்படிங்கிறது ஒருமை. அப்போது வி அப்படிங்கிறது நாங்கள் அப்படிங்கிறது குறிக்கி, நாங்கள் நாம் அப்படிங்கும்போது அது பன்மையாக இருக்கும்.
பன்மைக்கான வெர்பு என்னன்னா யூஸ் தான், யூசஸ் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசஸ் எஸ்சிஇஎஸ் சேர்த்து வெர்பில் எழுதியிருந்தீங்கன்னா அது ஒருமை. எஸ்சிஇஎஸ் சேர்க்காமல் எழுதியிருந்தீங்கன்னா அதுதான் பன்மை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட செகண்ட் ஃபார்ம் தான் கரெக்ட். ஓகே, அடுத்து 8வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஃபவுண்ட் த லாக் broken லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்போட செகண்ட் ஃபார்ம். வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்தால் வாஸ்வேர் வரணும். அப்போ வாஸ்வேர் எங்கே இருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள், மிச்சம் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். 4வது ஆப்ஷனில் வாஸ் இல்லை, மிச்சம் 3த்துலேயும் வாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 4வது ஆப்ஷன் எலிமினேட்டட். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனையும் பாருங்கள். 3rd ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபவுண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க கேள்வியில், ஆனால் இங்கே ஃபவுண்டுங்கிற வார்த்தையே இல்லை பாருங்கள் 3rd ஆப்ஷனில், அதுவும் எலிமினேட்டட். அடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனான்னு தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பீயிங் வந்திருந்தா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருந்தா பீயிங் சொன்னேன். கேள்வியில் பீயிங் அப்படிங்கிறது இல்லவே இல்லை பார்த்தீங்களா. அப்போது நம்ம பிரேக்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடாது. இதுவும் எலிமினேட்டட். ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகே, சரி. அடுத்து 9th ஒன்னு பார்த்தீங்கன்னா கேன் வி சென்ட் திஸ் பிக் பார்சல் பை ஏர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல்ஸ், அதாவது மாடல்ஸ் சொல்லுவாங்களா, என்னெல்லாம் சொல்லுவாங்க, வில்லு ஷேலு, ஷுட்டு உட்டு, மே மைட்டு, கேனு குட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் மாடல்ஸ் வருது அப்படின்னாலே அதை எழுதி பிஇ சேர்க்கணும். சரியா? உதாரணத்துக்கு வில் வந்தால் வில் பி, ஷேல் வந்தால் ஷேல் பி, ஷுட் வந்தால் ஷுட் பி, உட் வந்தால் உட் பி, கேன் வந்தால் கேன் பி, குட்டு வந்தால் குட் பி. ரைட்டா? அப்போ இங்கே கேன் மட்டும்தான் இருக்குது. அப்போ கேன் பி அப்படிங்கிறது தான் வரணும். அப்போ யோசிங்க, கேன் பி எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இங்கே கேன் இருக்குது, பி இருக்குது. ஓகே, அடுத்து செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேன் இருக்குது ஆனால் பி இல்லை. ஸோ இது எலிமினேட்டட். 3rd 4th பார்த்தீங்கன்னா குட்டை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குட் பி வந்தால் தான் குட்டு. ஸோ இங்கே கேனு தான் இருக்குது. ஸோ இதுவும் எலிமினேட்டட் ஆகிடும், இந்த ரெண்டுமே. அப்போ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன் எக்ஸ்பீட்டட் வேரியஸ் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்பீட்டட் அப்படிங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம். வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா வாஸ் இல்லைன்னா வேர் வரணும்னு நான் மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். இப்போ வாஸ் வேர் இருக்கக்கூடியதை மட்டும் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு வாஸும் இல்லை வேரும் இல்லை. செகண்ட் ஆப்ஷனில் வேர் இருக்குது. 3rd ஆப்ஷனில் வேர் இருக்குது, அதோடு சேர்த்து என்ன இருக்குன்னா பீயிங் அப்படிங்கிறது இருக்குது. கேள்வியில் ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்துச்சுன்னா தான் பீயிங் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுவும் எனக்கு கிடையாது. அடுத்து 4th ஆப்ஷனில் வாஸ் வேர் இல்லை, ஹேவ் பீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ் வேர் தான் வேணும் நமக்கு. அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகே, அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி தான். இது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எளிமையாக போட்டிருக்க முடியும். அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் பீயிங் வருங்கிறத தெரிஞ்சிருக்கலாம். அடுத்து வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்தால் வாஸ் வேர், வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்தால் இஸ் ஆம் ஆர். இது அப்படி இந்த சைட்லேருந்தும் அந்த சைடு, அந்த சைட்லேருந்தும் இந்த சைடு அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே எளிமையாக சால்வ் பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ தாங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். வெர்பை வச்சே உங்களால் நெக்லெக்ட் பண்ணி எழுத முடியும். இதை தான் ஈஸியாக 1 மார்க் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ரைட், மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டேப் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.